தலைவர்கள் ஒருபோதும் மரணிப்பதில்லை என்பதை நான் உனக்கு சொல்லித் தரவில்லையா? நாம் அல்லாஹ்வின் பாதையில் நடந்து வந்தவர்கள். நீங்கள் எல்லாம் தொடர்ந்தும் அப்பாதையில் நடக்க இருப்பவர்கள். இந்த போராட்டத்தில் சூடுண்டாலும் வெட்டுண்டாலும் சுகமெல்லாம் என்றேதான். நமது போராளிகள் யாருமே மரணிக்கப் போவதில்லை. நமது போராளிகள் யாருமே மரணிக்கப் போவதில்லை. போராளிகளை புறப்படுங்கள். ஆலமரமாய் 1000 விழுதுகளுடன் நமது மரம் வாழ வேண்டும். அதை வாழ்விக்க புறப்படுங்கள். இலங்கை முஸ்லிம்கள் நீண்ட வரலாறு கொண்டவர்கள். இலங்கையின் பூர்வீக குடிகள். ஆரம்பகாலம் தொட்டு அரசியல் செல்வாக்கு மிக்கவர்கள். மூவின மக்கள் வாழும் இந்த நாட்டில் அரசியல், பொருளாதார, கலை, கலாசார விடயங்களில் அவர்களின் பங்களிப்பு அளப்பரியது. சுதந்திர போராட்டத்தின் போது பிரித்தானியர்கள் மூவின மக்களையும் பிரித்து சுதந்திர போராட்டத்தை பலவீனப்படுத்த எடுத்த முயற்சியினால் மூவின மக்களின் உறவு பிளவுபட்டது. பின்னர் சிங்கள, தமிழ், முஸ்லிம் என்ற உணர்வு அந்தந்த மக்களிடையே மேலோங்கி இருந்தது. சிங்களவர்களுக்கு 2 தேசிய கட்சிகளும் தமிழர்களுக்கு தமிழரசு கட்சி என்றும் தோற்றம் பெற்றன. ஆனாலும் முஸ்லிம்களுக்கென்று ஒரு கட்சி இல்லாமலே காலம் கடந்து சென்றது. முஸ்லிம்கள் பிற இனத்துவ கட்சிகள் மூலமாக தங்கள் பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்தனர். ஆனால் அவர்களால் அந்த கட்சிகளின் தலைமைத்துவத்தை தாண்டி முஸ்லிம்களின் உரிமைகளை பேசக்கூடியதாக இருக்கவில்லை. அதுவரை முஸ்லிம்கள் மத்தியில் அரசியல் கட்சி இல்லாததால் அவர்கள் பல பின்னடைவுகளை எதிர்நோக்கினர். 1977ஆம் ஆண்டு முழு முஸ்லிம் சமுதாயத்தையும் காயப்படுத்தி முஸ்லிம்களுக்கு என்று ஓர் அரசியல் கட்சி தேவை என்பதை வலியுறுத்தும் சம்பவம் ஒன்று புத்தளத்தில் நடந்தது. புத்தளம் ஜுமா மஸ்ஜிதில் தொழுது கொண்டிருந்த மக்கள் மீது போலீசார் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டில் முஸ்லிம்கள் கொல்லப்பட்டவையாகும். அப்போது ஆட்சியில் இருந்த ஸ்ரீமாவு பண்டாரநாயக்கவின் சுதந்திர கட்சியின் எந்த ஒரு முஸ்லிம் பிரதிநிதியாலும் பாராளுமன்றத்தில் அது பற்றி வாய் திறந்து பேச முடியவில்லை. எதிர்க்கட்சியில் இருந்த ACS ஹமீத் பேச முயன்ற போது அவரது கட்சியின் தலைமையும் அதனை தடுத்தது. இந்த விடயம் முஸ்லிம்களை பொறுத்தவரையிலே மிகவும் ஒரு கவலைக்குரிய விடயமாக இருந்தது. ஏனென்றால் அந்த நேரம் தமிழரசு கட்சி தலைவராக இருந்த SJV செல்வநாயகன் தான் பாராளுமன்றத்திலே புத்தளத்திலே சூடுபட்ட செய்தியை பற்றி அவரிடத்திலே சொன்னார்கள். இந்த சம்பவத்தினால் உந்தப்பட்ட தனது சிறு வயது முதலே முஸ்லிம்களுக்கு என்று தனி இயக்கம் வேண்டும் என்று சிந்தித்த இளைஞன் அஷ்ரப் 1980 செப்டம்பர் 21 தனது இயக்கத்தை ஆரம்பிப்பதற்கான முதற் கூட்டத்தை காத்தான்குடியில் நடத்தினார். இலங்கை வரலாற்றில் 80கள் மிகவும் கொந்தளிப்பான காலம். சிங்கள பேரினவாத சக்திகள் சிறுபான்மையினர் மீது பாரிய வன்முறைகளை கட்டவிழ்த்துவிட்ட சம்பவங்கள் நடந்தேறியது. தமிழ் தேசியவாதம் இளைஞர்களின் கைகளுக்கு சென்று பல ஆயுத போராட்ட இயக்கங்கள் தோன்றின. முஸ்லிம் இளைஞர்களும் அந்த இயக்கங்களில் தம்மை இணைத்துக் கொண்டனர். ஆனாலும் அங்கே அவர்கள் தமது அடையாளங்களுடன் இருப்பது சாத்தியமற்ற போனது. தமிழ் முஸ்லிம் உறவில் பாரிய விரிசல்கள் ஏற்பட்டது. கிழக்கிலும் வியாபிக்கின்ற 83 கலவரத்தின் போது அஷ்ரஃபின் கல்முனை வீடு ஆயுததாரிகளினால் தீக்கிரையாக்கப்படுகிறது. இலங்கை முஸ்லிம்களுக்கான அரசியல் கட்சியை கனவு கண்ட அவர் அகதியாக கொழும்புக்கு இடம்பெயர்ந்தார். அங்கே அவர் தனது சட்டப் பயிற்சியை தொடர்ந்து கொண்டே தனது லட்சிய பாதையில் பயணித்தார். கிழக்கு மாகாண முஸ்லிம்களது பிரச்சனைகளை தேசிய மட்டத்துக்கு கொண்டு செல்வதில் முனைப்புடன் செயல்பட்ட அஷ்ரப் அவர்களை கிழக்கு மாகாண மஸ்ஜிதுகள் சம்மேளனம் தமது பிரச்சனைகளை அரசிடம் எடுத்துச் செல்வதற்கான ஆற்றல் மிக்கவராக இனம் கண்டது. MHM அஷ்ரப் தனது இளமை காலத்தில் இருந்தே தமிழரசு கட்சியின் இளைஞர் பேரவையில் இருந்தார். தமிழரசு கட்சியின் தலைவர்களிடம் நெருங்கிய தொடர்பில் இருந்தார். அவர்களிடம் முஸ்லிம்கள் தமிழ் மொழியை பேசினாலும் அவர்கள் எப்படி தனித்துவமான இனமாக காணப்படுகின்றனர் என்ற கருத்தை வலியுறுத்தி பேசினார். 1986 அமர்ந்த லிங்கத்துடனான இரவு 2 மணி வரை நீடித்த வாக்குவாதத்தின் பின்னர்
அன்றிரவே முஸ்லிம் காங்கிரஸை ஓர் அரசியல் கட்சியாக பிரகடனப்படுத்த வேண்டும் என்ற முடிவுக்கு அஷ்ரஃப் வந்தார். மேலும் அன்றிரவே சக தோழர்களிடம் பைஅத்தும் செய்து கொண்டார். அந்த செய்தியை விடிந்ததும் தினகரன் பத்திரிகையின் தலைப்புச் செய்தியாக வரச் செய்தார். 1987 ஆண்டு அறிவிக்கப்பட்ட உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு முடிவெடுத்தனர். அத்தேர்தலை தமிழ் இயக்கங்கள் பகிஷ்கரித்திருந்தன. விடுதலை புலிகள் அத்தேர்தலை தடை செய்தனர். அதையும் கேட்காமல் முஸ்லிம் காங்கிரஸ் களத்தில் இறங்கியது. சில இடங்களில் தேர்தல் பணிகளை நாங்கள் செய்து கொண்டு போகின்ற பொழுது எங்கள் எல்லோருக்கும், போட்டியிட்ட எல்லோருக்கும் பதிவு தபாலில் விடுதலை புலிகள் கடிதம் அனுப்பியிருந்தார்கள். ஆகஸ்ட் 2ஆம் தேதி, அது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிறது, இதற்கு முதல் நீங்கள் வாபஸ் வாங்காவிட்டால் என்ன விலை கொடுத்தாயினும் உங்கள் உயிரை நாங்கள் கைப்பற்றுவோம். முஸ்லிம் காங்கிரஸ் அந்த தேர்தலில் மரண அச்சுறுத்தலையும் தாண்டி போட்டியிட தீர்மானித்தது. அந்த முடிவே முஸ்லிம் காங்கிரசின் உறுதியையும் அதன் பாதையையும் அடையாளம் காட்டியது. அத்தருணம் முதலே முஸ்லிம் காங்கிரஸை மக்கள் மனங்களில் ஏந்தத் தொடங்கினர். தமிழர்கள் இந்த செயற்பாட்டை பேரினவாத சக்திகளின் தூண்டுதலால் இடம்பெறுகிறதா என்று சந்தேக கண் கொண்டு பார்த்தனர். இத்தேர்தல் பிரசாரத்தின் போது சாந்தாங்கேணி மைதானத்தில் நடந்த கூட்டத்தில் அஷ்ரஃப் ஆற்றிய உரை மிக முக்கியமானது. நாங்கள் யாருக்கும் அஞ்சாதவர்கள், அல்லாஹ்வுக்கு மாத்திரம் தான் அஞ்சுகின்றவர்கள். ஆனால் அந்த சமயத்தில் நடந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் மூலமாக அந்த தேர்தல் காலாவதியானது. 1988ஆம் ஆண்டு முஸ்லிம் காங்கிரஸ் முதலாவது முறையாக மாகாண சபை தேர்தலில் போட்டியிட்டு பல பிரதிநிதித்துவங்களை வென்றெடுத்தது. அக்காலகட்டத்தில் J.R. ஜெயவர்தனவின் பதவிக்காலம் முடிவு பெற்று பாராளுமன்றம் கலைக்கப்படுவதற்கான முஸ்தீவுகள் இடம்பெற்றுக் கொண்டிருந்தன. அடுத்து ஜனாதிபதியாக போட்டியிடுவதற்கு தயாராக இருந்த R. பிரேமதாசவுடன் முஸ்லிம் காங்கிரசின் தலைமை மேற்கொண்ட உடன்படிக்கையின் மூலமாக பாராளுமன்றத்தின் கடைசி அமர்வில் தேர்தல் வெட்டுப்புள்ளியை 12.5 5 விழுக்காடாக குறைத்து சிறுபான்மை மக்களது பாராளுமன்ற பிரதிநிதித்துவங்களின் எண்ணிக்கையை நியாயமான முறையில் பெற்றுக்கொள்ள அடித்தளமிட்டார். 1989ஆம் ஆண்டு பாராளுமன்ற உறுப்பினராக MHM அஷ்ரஃப் தேர்வு செய்யப்பட்டு முஸ்லிம் காங்கிரஸ் பாராளுமன்றத்தினுள் பிரவேசிப்பதன் மூலம் முஸ்லிம்களுக்கான அரசியல் கட்சியின் வெற்றிடம் நிரப்பப்படுகிறது. இருந்து கிடந்த சமூகத்தை ஒன்றாக்கினார், கொடிய வேதமையை நீக்கி அவர் இத்தாக்கினார். உரிமை குரல் கொடுப்பதற்கே முன்னேறினார், உணர்வுகளை கருப்பூட்டி விண்ணேகினார். 1990ஆம் ஆண்டு மாகாண சபை கூட்டத்தொடரின் கடைசி நாளன்று நடந்த ஈழப் பிரகடனத்தை முஸ்லிம் மாகாண சபை உறுப்பினர்கள் மிகவும் ஆபத்தான சூழ்நிலையில் எதிர்த்தனர். ஆனாலும் தமிழர்களின் போராட்டத்தின் நியாயங்களை உணர்ந்து முஸ்லிம் காங்கிரஸ் தமிழர்களுக்காக இணைந்த வடகிழக்கில் முஸ்லிம்களுக்கான பாதுகாப்பை வலியுறுத்தும் அம்சங்களை கோரினர். 1990 தொடக்கம் 1994 வரையான காலகட்டத்தில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தற்காலிகமாக இணைக்கப்பட்ட வடகிழக்கில் தனக்கான உரிமைகளை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கும் அவற்றை நிலவியல் ரீதியான அதிகார கட்டமைப்பாக பெற்றுக் கொள்வதற்குமான உரையாடல்களை தமிழ் மிதவாத குழுக்களுடன் மேற்கொண்டது. கரையோர மாவட்டம், முஸ்லிம் மாகாணம் போன்ற சில துணிவுகளையும் கண்டடைந்தனர். 1994ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் ஆட்சி அமைப்பதற்கான வாக்குப்பலம் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் அமைந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் ஆட்சியை தீர்மானிக்கும் சக்தியாக முஸ்லிம் காங்கிரஸ் இருந்தது. சந்திரிகா குமாரதுங்கவின் சுதந்திர கட்சிக்கு ஆதரவு வழங்குவதென ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தீர்மானித்து நிபந்தனைகளுடனான ஒப்பந்தம் ஒன்றில் கைச்சாத்திட்டது. முஸ்லிம் மாகாண சபை இனப்பிரச்சினைக்கான பேச்சுவார்த்தைகளின் போது தனித்தரப்பாக முஸ்லிம் காங்கிரஸ் உள்வாங்கப்படல், முஸ்லிம்களுக்கான கரையோர மாவட்டம் போன்ற விடயங்களை அவ்வொப்பந்தம் உள்ளடக்கியிருந்தது. வரலாற்றில் முதன்முறையாக சிங்கள தலைமைத்துவம் ஒன்று முஸ்லிம்களின் நிலைப்பாட்டை கொள்கை ரீதியாக ஏற்று எழுத்து மூலமாக கைச்சாத்திட்ட நிகழ்வு இதுவாகும். முஸ்லிம் காங்கிரசின் அரசியல் பயணத்தில் இது ஒரு முக்கிய படியாகும்.
ஆட்சியில் பங்கு கொண்ட முஸ்லிம் காங்கிரஸ் தலைவருக்கு முக்கிய அமைச்சு பதவிகளும் வழங்கப்பட்டது. அந்த அதிகாரத்தின் மூலம் மக்களுக்கு எவ்வளவு சேவை செய்யலாம் என்பதற்கு அஷ்ரப் உதாரண புருஷராக விளங்கினார். அவை பாரிய அபிவிருத்தி திட்டங்களான தென்கிழக்கு பல்கலைக்கழகம், உலவில் துறைமுக அதிகார சபை, வடக்கிலிருந்து விடுதலை புலிகளால் வெளியேற்றப்பட்ட முஸ்லிம்களுக்கு புனர்வாழ்வளித்தமை போன்ற எண்ணிலடங்கா செயற்பாடுகளாகும். அது மாத்திரமின்றி இனப்பிரச்சினைக்கான தீர்வு பொதியை சமர்ப்பித்து பாராளுமன்றத்தில் அஷ்ரப் ஆற்றிய உரை அரசுதனில் செல்வாக்குமிக்க தலைவராக இருந்தார் என்பதற்கு எடுத்துக்காட்டாகும். முஸ்லிம்கள் தொழுது கொண்டிருக்கின்ற போது, ருக்குவிலும் சுஜூதிலும் இருந்து கொண்டிருக்கின்ற போது 166 முஸ்லிம்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். பள்ளிவாசலுக்குள்ளே இரத்த களரியாக மாற்றப்பட்டது. 166 people one night were killed when they were prostrating inside the Katangudi mosque, Katangudi Mettapalli. Eravur Saddam Hussein village, they killed and massacred the Muslim community. 2000ஆம் ஆண்டு செப்டம்பர் 16 இலங்கை முஸ்லிம்கள் வரலாற்றில் ஆற்றுணா துயர் கொண்ட ஒரு நாளாகும். இந்த மையத்தை குளிப்பாட்டுவதில் உங்கள் நேரத்தை வீணாக்க வேண்டாம். தண்ணீரும் தேவையில்லை, பன்னீரும் தேவையில்லை. தூக்கி விரைவில் எடுத்துச் சென்று தொழுதுவிட்டு அடக்குங்கள். கண்ணீர் அஞ்சலிகள் போதும், கவலைகளை கொஞ்சம் மறந்து தூக்குங்கள். எனது பணி இனிது முடிந்தது, உங்கள் பணிகளை செய்வதற்காய் புறப்படுங்கள். அடுத்த தலைவர் யார் என்ற கேள்வி எழுந்தது. கட்சியின் அடிப்படை உறுப்பினர் தொட்டு தலைவர் அஷ்ரஃபுக்கு நெருங்கிய தொடர்பு கொண்ட அனைவரும் ரவுஃப் ஹக்கீம் தான் என்று முன்மொழிந்தனர். எனினும் அன்றைய அரசின் செல்வாக்கோடு இரட்டை தலைமைத்துவம் என்ற காய் நகர்த்தப்பட்டு முஸ்லிம் காங்கிரஸை பிளவுபடுத்துவதற்கு முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. ஆனாலும் தலைவரின் வெளிவந்த போராளிகள் எல்லோரும் சேர்ந்து சாய்ந்த மரத்தில் நடந்த பொதுக்கூட்டம் ஒன்றில் தலைவர் ஒருவர்தான், அது ரவுஃப் ஹக்கீம் தான் என பிரகடனப்படுத்தினர். இந்த தொடக்கம் நாங்கள் இந்த நாட்டிலே முஸ்லிம்கள் வாழுகின்ற ஒவ்வொரு மூலை முடுக்கிலிருந்து முஸ்லிம்களுடைய அரசியல் இருப்பை பாதுகாப்பதற்காக, முஸ்லிம்களுடைய அரசியல் போராட்டம் புதிய திக்குகளிலே வடிவமைக்கப்பட்டு முன்னெடுக்கப்பட வேண்டிய அவசியத்தை வலியுறுத்துவதற்காக நாங்கள் உங்கள் மத்தியிலே வந்திருக்கிறோம். 2001 மே மாதம் 1ஆம் திகதி மாவனல்லையில் மூண்ட இனவாதத்தி முஸ்லிம்களுக்கு பாரிய உயிர் உடைமை இழப்புகளை ஏற்படுத்தியது. இக்கலவரத்தின் பின்னணியில் செயற்பட்ட அன்றைய அரசை பிரதிநிதித்துவம் செய்யும் அரசியல்வாதிகளுக்கு எதிராக ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க உரிய நடவடிக்கை எடுக்காததை கடுமையாக விமர்சித்தமையினால் தலைவர் ரவுஃப் ஹக்கீம் அமைச்சு பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து அரசிலிருந்து முஸ்லிம் காங்கிரஸ் வெளியேறியமையினால் பெரும்பான்மையை இழந்த அரசு இன்னும் ஒரு தேர்தலை எதிர்கொள்ள வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டது. அத்தேர்தலின் போது முஸ்லிம் காங்கிரஸ் 1994ஆம் ஆண்டில் முன்வைத்த அதே கோரிக்கைகளுடன் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவுடன் தலைவர் ரவுஃப் ஹக்கீம் ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொள்கிறார். இந்த செயற்பாடானது தலைவர் அஷ்ரஃப் விட்ட இடத்தில் இருந்து தலைவர் ஹக்கீம் கட்சியை முன்னெடுத்துச் செல்வார் என்பதற்கு எடுத்துக்காட்டாக அமைந்தது. முஸ்லிம் காங்கிரஸ் 2 பெரும்பான்மை கட்சிகளையும் தனது கொள்கையை எழுத்து மூலமாக ஏற்றுக்கொள்ளச் செய்திருக்கிறது. விடுதலை புலிகளுடனான 6 சுற்று பேச்சுவார்த்தைகளின் போது அரசாங்க தரப்பாக அரசு முஸ்லிம் காங்கிரஸ் தலைவரை செல்லுமாறு நிர்பந்தித்தது. அச்சந்தர்ப்பத்தில் விடுதலை புலிகளுடன் ஓர் ஒப்பந்தத்தை மேற்கொண்டு முஸ்லிம்கள் தனித்தரப்பாக கலந்து கொள்ள வேண்டும் என்ற சூழ்நிலையை ரவுஃப் ஹக்கீம் உருவாக்கினார். அந்த பேச்சுவார்த்தையிலே தனித்தரப்பாக இடம்பெற வேண்டும் என்ற ஒரு நிலவரத்தை நாங்கள் கொண்டு வந்தோம். அது விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக செயல்பட்ட விஷயம் அல்ல. எங்களுடைய அந்த அடிப்படை உரிமையை நிலைநாட்டிக் கொள்வதற்கு இவர் எடுத்த ஒரு முயற்சி அது. சுனாமி பொதுக்கட்டமைப்பில் முஸ்லிம்கள் தனித்தரப்பாக உள்வாங்கப்படாமையை கடுமையாக எதிர்த்த முஸ்லிம் காங்கிரஸ் அதனை நிராகரித்தது.
2004 பாராளுமன்ற தேர்தலில் 9 ஆசனங்களை வென்றெடுத்த முஸ்லிம் காங்கிரஸ் 2006 மஹிந்த ராஜபக்ஷ அரசுடன் இணைந்து கொண்டது. எனினும் அரசுடன் இணைகின்ற போது வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் எவையும் நிறைவேற்றப்படவில்லை. அதே நேரம் அம்பாறை மாவட்டத்தில் சிங்களவர்களால் சுவீகரிக்கப்பட்ட முஸ்லிம்களின் காணிகள் தொடர்பான பிரச்சனைகளை தீர்க்கச் சொல்லி அரசாங்கத்திடம் ஒரு காலக்கெடுவை முஸ்லிம் காங்கிரஸ் விடுத்திருந்தது. அதனையும் அரசு அலட்சியப்படுத்தியதனால் ஆட்சியிலிருந்து விலகி எதிர்க்கட்சியில் போய் அமர்ந்து ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தனது நிலைப்பாட்டில் இருந்த உறுதியை காண்பித்தது. 2010 ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து போட்டியிட்ட முஸ்லிம் காங்கிரஸ் 18ஆம் சீர்திருத்த சட்டத்துக்கு வாக்களித்ததன் மூலம் மஹிந்த ராஜபக்ஷ அரசுடன் இணைந்து கொண்டது. இது அன்றைய சூழலில் முஸ்லிம் காங்கிரஸ் எடுத்த சாணக்கியமான முடிவாகும். சிறுபான்மை சமூகத்துக்கு ஆபத்து வரும்போதெல்லாம் முன்னின்று குரல் கொடுக்க கட்சியும் அதன் தலைமைத்துவமும் தயங்கவில்லை. மாகாண சபைகளுக்கான அதிகாரத்தை குறைப்பதற்காக 13வது திருத்தச் சட்டத்தில் மாற்றங்களை அரசு கொண்டுவர முயற்சித்த போது தனது வெளிநாட்டு பிரயாணத்தை இடைநிறுத்திவிட்டு விமான நிலையத்திலிருந்து அமைச்சரவை கூட்டத்துக்கு சென்று அதனை தடுத்து நிறுத்தியமை முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவுஃப் ஹக்கீமின் முடிவுக்கும் வேகத்துக்கும் எடுத்துக்காட்டாகும். அது மாத்திரமல்லாமல் முஸ்லிம்களின் பிரச்சனைகளை சர்வதேசமயப்படுத்துவதில் அவரின் பங்கு அளப்பரியது. சர்வதேச மனித உரிமைகள் ஆணையத்துக்கு முஸ்லிம்கள் எதிர்கொண்டுள்ள பாதிப்புகள் தொடர்பாக ஆவணங்களை சமர்ப்பித்து சிங்கள தமிழ் சக்திகளுக்கிடையே முஸ்லிம்களின் கண்டுகொள்ளப்படாத சர்வதேச நிலையை மாற்றினார். ஜூலையில் அரங்கேறிய அலுத்கமை பேறுபடை முஸ்லிம்கள் மீதான இனவாத வன்முறைகளை உலக இஸ்லாமிய கூட்டமைப்பின் தூதர்களை அழைத்து நீதி அமைச்சராக இருந்து கொண்டு முஸ்லிம்களை பாதுகாக்க முடியாமல் இருக்கும் நிலைமையை உலகுக்கு எடுத்துக் கூறினார். அதன் மூலம் அரசுக்கு சர்வதேச அழுத்தத்தை பிரயோகிக்கச் செய்தார். அரசில் அங்கம் வகிக்கும் கட்சியாக இருந்த போதிலும் முஸ்லிம்களுக்கு எதிராக பேரினவாத சக்திகளால் முன்னெடுக்கப்பட்ட வன்முறைகள் தொடர்பாக அரசு பராமுகமாக இருப்பது குறித்து மஹிந்த ராஜபக்ஷ அரசில் நீதி அமைச்சராக இருந்து கொண்டே முஸ்லிம் காங்கிரஸ் பகிரங்கமாக குரல் கொடுத்தது. இவ்வன்முறைகள் முஸ்லிம்களது மனதில் ஆழமான காயத்தை உண்டு பண்ணியது. அரசாங்கம் மிகவும் கடுமையான போக்குடையதாக இருந்ததால் தேர்தல் வரும் வரை முஸ்லிம் காங்கிரஸ் காத்திருந்தது. 2015 ஜனாதிபதி தேர்தலின் போது அரசை விட்டு விலகி ரணில் மைத்ரி தலைமையிலான அணியுடன் இணைந்து புதிய அரசியல் பயணத்தில் இணைந்து கொண்டது. இனங்களுக்கிடையிலான ஒற்றுமையை வளர்த்தெடுப்பதை நோக்கமாக கொண்டும் முஸ்லிம்களுடைய உரிமை போராட்டத்தை மிக தெளிவாக அரசியல் தளத்துக்கு கொண்டு போகின்ற ஒரு பணியை நாங்கள் செய்து வந்திருக்கிறோம். எந்த விதமான மேலாதிக்கவாதத்துக்கும் இடம் கொடுக்காத, அதே நேரம் சமூகத்துடைய உரிமைகளை விட்டு கொடுக்காத ஒரு உறுதியோடு இந்த இயக்கம் தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்பதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அரசின் பங்காளியாக இருந்து கொண்டு இந்த விஷயங்களை தூரநோக்கோடும் சாணக்கியத்தோடும் பக்குவத்தோடும் கையாளுகிற போது அதனுடைய நடுநிலைத்தன்மையையும் பறிகொடுக்காமல் இந்த காரியத்தை நாங்கள் செய்ய விளைகிற போது தமிழ் சமூகத்துக்கும் சிங்கள சமூகத்துக்கும் இடையிலே உறவு பாலமாக நடுநிலைத்தன்மையோடு உம்மத்தன் வசத்தன் என்று சொல்லப்படுகிற குர்ஆனிய அந்த தன்மையோடு இந்த சமூகத்தை வழிநடத்துகிற அந்த நடுநிலைத்தன்மையை பேணுகிற அந்த பணியினை பற்றி பலவிதமான விமர்சனங்கள் பல கோணங்களிலே இருந்து வரலாம். அவ்வாறு வருகின்ற பொழுதிலும் அவற்றையெல்லாம் உறுதியோடு எதிர்கொண்டு கொண்டு அதே நேரம் இந்த சமூகத்துடைய உரிமைகளையும் விட்டு கொடுக்காமல் இதர சமூகங்களுக்கு இடையிலே ஒரு உறவு பாலமாகவும் இந்த இயக்கம் செயல்பட வேண்டும் என்பதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருந்து கொண்டிருக்கிறது.